இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம என்னதான் பண்றது? அக்கா ப்ளீஸ். என்ன நடக்குதுங்க? வர்ஷினி, என்ன வர்ஷினி இன்னும் ரெடி ஆகாம இருக்க? ஷோ எத்தனை பேர் தான் கேட்க போறீங்க? இசை, என்ன இவ கோவமா பேசுற? விஷால், நீ ஒரு நிமிஷம் வா. என்னாச்சு? வா, நான் சொல்றேன் வா. எங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் என்ன பண்றது? இரு. என்ன சொன்ன? வர்ஷினி பிரெக்னன்ட்டா? ஆமா. ஓடே. வாழ்க்கையில ஸ்ரீஜா பண்ண ஒரு நல்ல காரியம் அந்த மயக்க மருந்த கலந்து கொடுத்ததுதான். அதவ பண்ண நல்ல காரியம் இல்லையே. ஏதோ ஒண்ணு. நான் சித்தப்பா ஆயிட்டேன், நீ சித்தி ஆயிட்ட. எனிவேஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் இசை. விளையாடாத விஷால். வர்ஷினி அங்க போய் முதல்ல ரெடி ஆக சொல்லணும். நான் என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறா. இசை, இந்த பாரு, நீ பொறுமையா இரு. வர்ஷினி கிட்ட நான் பேசுறேன், சரியா? வர்ஷினி, வா விஷால். வர்ஷினி, இசை நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. இப்ப நீ இவ்ளோ ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? இந்த பாரு, உன் குழந்தை வந்து உன்னையும் ராகவையும் சேர்த்து வைக்க தான் போகுது. நீ சந்தோஷமா இரு. ஷோ, நான் உங்களுக்கு பேசுறது புரியுதா புரியலையா? நான் நாளைக்கு நடக்க போறத பேசல. நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராகவ் இருக்கிற இடத்துல அவரு முன்னாடி அசோக் கூட நான் எப்படி ஸ்டேஜ்ல நிப்பேன்? ராகவ பார்த்தா நான் அழுதுருவேன். ஏய் வர்ஷினி, அதுக்கு என்ன வர்ஷினி பண்றது? இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னா நீ இந்த நிச்சயத்துல நின்னுதான் ஆகணும். சரி வர்ஷினி, இந்த விஷயம் ராகவுக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது. ஓகே வர்ஷினி, இப்போதைக்கு இந்த விஷயத்தை ராகவ் கிட்ட சொல்லவே வேணாம். ஓகே? அது எப்படி விஷால்? அவருக்கு தெரியாம அவர்கிட்ட சொல்லி ஆகணும்ல. ஐயோ வர்ஷினி, இப்ப ராகவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், யார் என்ன பண்ணாலும் எப்படி பண்ணாலும் உன் கழுத்துல தாலி கட்டாம அவன் விட மாட்டான். அதனால தான் நான் சொல்றேன், இப்போ முக்கியமா இந்த நிச்சயதார்த்தத்தை கிராஸ் பண்ணணும். அதுவும் பிரச்சனை இல்லாம நாம அதை பண்ணுவோம். அப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம். நான் எப்படி அங்க நிச்சயதார்த்தத்துக்கு வந்து நிப்பேன்? என் மைண்ட் ஃபுல்லா இந்த விஷயம் தானே இருக்கும். ஐயோ புரியுது வர்ஷினி, புரியுது. பட் இப்ப நம்ம கிட்ட வேற வழி இல்ல. சரி இரு, நான் ஃபைனலா ஒரு விஷயம் கேக்குறேன். இப்ப நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணா நீ நிச்சயதார்த்தத்துக்கு வருவ? வர்ஷினி, விஷால் தான் கேக்குறான்ல, நீ நிச்சயத்துக்கு வரதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? நான் நிச்சயத்துக்கு வரேன். ஆனா அசோக் எனக்கு நிச்சயம் மோதிரம் போடக்கூடாது. இரு, அவ்வளவுதானே. நீ ஒரே பண்ணாத. உன் கையில ராகவ் தான் மோதிரத்தை போடுறான். நீ ரெடி ஆகு சீக்கிரமா. அதான் விஷால் சொல்றான்ல. புடி, சீக்கிரம் ரெடி ஆகு, சரியா? வா விஷால், வா.